Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க டவுட்கான ஆன்சர் செக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்தீங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வசந்த், சிஸ்டர் யூஜியில் 73 கவர்மெண்ட் காலேஜில் எல்எல்பி சீட் கிடைக்குமா எஸ்சி கம்யூனிட்டிக்கு? 73% வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. மேபி கிடைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா திவ்யா, 91% சோயலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது திவ்யா. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா காயத்ரி, நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் இப்போ எல்எல்பி பண்ண போகிறேன்க்கா, 3 years எல்எல்பி டேட் சொல்லுங்கள். காயத்ரி, 3 years எல்எல்பிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஜூன் லாஸ்ட்டு ஜூலை 1 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழரசி, எல்எல்எம் கோர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்? 67 பிஏ எல்எல்பி 2 years எல்எல்எம் கிடைக்குமா? இது வந்துட்டு 5 yearsக்கு முடிஞ்சு 3 yearsக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எல்எல்எம்க்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 67% கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வனிதா, 93 ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? %93 கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குமா? என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஓகே வனிதா, பிஏ எல்எல்பி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போடுங்க ப்ளீஸ். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், சேனலை செக் பண்ணுங்களா. 1 or 2 weeks பிஃபோரவே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ், 3 years எல்எல்பி ஃபுல் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ். மேம், சோயலுக்கு யூஜி பர்சன்டேஜ் எவ்வளவு? ஃபைனல் இயர் பர்சன்டேஜ் மட்டும் 6 ஹோல் செமஸ்டர் பர்சன்டேஜ். உங்களுடைய ஹோல் செமஸ்டருடைய பர்சன்டேஜ் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஹோல் செமஸ்டர் பர்சன்டேஜ் தான் வந்து கட் ஆஃபாக எடுத்துக்குவாங்க சோயலுக்கு. எல்லா லாவுக்கு அஃபிலேட்டடுக்கும் சரி சோயலுக்கும் சரி உங்களுடைய ஹோல் செமஸ்டருடைய கட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் வந்து கட் ஆஃபாக எடுத்துக்குவாங்க. யூஜிக்கு வந்துட்டு எல்லா மேஜருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. 3 yearsக்கு கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர், மேம் நான் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறேன், நான் 5 years பிஏ எல்எல்பி கோர்ஸ் அப்ளை பண்ண முடியுமா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் 5 yearsக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா திவா, 84 எனி கவர்மெண்ட் லா காலேஜ் 84% கிடைக்கும் உங்களுக்கு. சுரேஷ், 82 எம்பிசி கோட்டாவில் சோயலில் 82% கண்டிப்பாக சோயலில் கிடைக்காது, வேணால் வந்து அஃபிலேட்டடில் கவர்மெண்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தியாகராஜன், சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா? தாராளமாக ஃபில் பண்ணலாம். +2 மார்க் பதிவு செய்யும்படி இருக்குமா அல்லது +1 பதிவு செய்ய வேண்டுமா? நீங்கள் +2 மார்க்ஸ் தான் வந்து அங்கே வந்து பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே, அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது ஆனர்ஸ்க்கு கொடுத்த இமெயில் ஐடி எஸ் தாராளமாக கொடுக்கலாம். சோயலுக்கும் சரி அஃபிலேட்டடுக்கும் சரி நீங்கள் ஒரே மெயில் ஐடி ஒரே ஃபோன் நம்பர் தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா செல்வம், மேம் 65 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எம்பிசி கோட்டா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? ப்ரைவேட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் மூலயமா ட்ரை பண்ணால் 65% கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரவணன், மேம் வணக்கம், 96 பிசி கம்யூனிட்டி சோயல் அப்ளை பண்ணியிருக்கோம், பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் சீட் கிடைக்குமா? ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளே கிடைக்குமா? அஃபிலேட்டட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணணுமா? தேங்க்யூ மேம். 96% கண்டிப்பாக வந்து சோயலில் சீட் கிடைச்சிரும். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்ளைடுக்கும் போட்டு வைங்க. 96க்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் சோயல்லே. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்திவேல், கமலேஷ், எஸ்சி கேஸ்ட் 81 கவர்மெண்ட் 81% கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா செல்வம், 65
பர்சன்டேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நான் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சச்சி மேம், ஐ எம் பிசி கேட்டகரி, வில் ஐ கெட் சீட் இன் மதுரை கவர்மெண்ட் லா காலேஜ்? 95% யூ வில் கெட் டெஃபினெட்லி. ஆனால் வந்து மதுரையில் கன்ஃபார்மாக கிடைக்குன்னு தெரியல. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்கிறதால மதுரையிலே உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்கன்னா எம்டி சோயில் அண்ட் அஃபலைட்டட்லேயும் போட்டிருக்கேன். சோயிலில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரலாம். அதே நேரம் அப்ளைட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மை கட் ஆஃப் வந்தால் நான் என்ன செய்வது? உங்களுக்கு வந்துட்டு எந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக தெரியுதோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்கள் தான் அதை வந்து சூஸ் பண்ணணும். அந்த டைமில் வந்து நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க. மோஸ்ட்லி வந்து சோயில் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட்டானது அலாகேட் பண்ணிவிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் இருந்தால் கூட மோஸ்ட்லி வந்து பண்ணிவிடுவாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டில் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா விவேகானந்த், இந்த 5 இயர்ஸ் லா கட் ஆஃப் கம்மியாகுமா மேம்? இந்த டைம் எல்லோரும் இன்ஜினியரிங் அந்த சைடு தான் நிறைய பேர் போய் இருக்காங்க, எப்படி சொல்லுங்கள் மேம்? இந்த இயர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சைடு போயிருக்காங்கன்னா அதே ஈக்குவல் சைடு வந்து லா சைடுமே வந்திருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காம்படிஷன்ஸ் ஹெவியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சசி, ஐ காட் 95% வில் ஐ கெட்? எஸ், ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துட்டேன். சோயில் 95% கண்டிப்பாக கிடைக்கும். துர்காம்பிகா மேம், எனக்கு யூனிவர்சிட்டியில் இருந்து கால் வந்தது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயில் பண்ண சொன்னாங்க. மெயில் பண்ண குட் நாட் சென்டுன்னு வருது, என்ன பண்ணலாம்? நீங்கள் எந்த மெயில் ஐடி உங்களுக்கு நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு பண்ணுங்கள், ரீட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொன்ராஜ், என் மகள் முத்துலட்சுமி பிசி 88 ஆஃப் கட் ஆஃப் பிஏஎல் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது வேறு காலேஜ் சில அப்ளிகேஷன் போட்டு வைக்க வேணுமா? ஆனால் முதல் என் மகள் உறுதியாக சொல்லுங்கள் மேடம். கன்ஃபார்மாக நான் வந்து சொல்ல முடியாது. 88%க்கு மோஸ்ட்லி வந்து 95%க்கு சீட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேமா, அக்கா 80% பிசி கிடைக்குமா? வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர், நான் எஸ்சி, எனக்கு 93 சென்னை புதுப்பாக்கம் கிடைக்கும். 93% கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கும். புதுப்பாக்கம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கட் ஆஃப் ஹையாக இருக்கிறதால வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்யா மேம், பிசிஎம் 7.5 ரிசர்வேஷன் 91 மார்க் மதுரை லா காலேஜ் கிடைக்குமா? 91%க்கு 7.5 ரிசர்வேஷனில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். மதுரையில் தான் கிடைக்குன்றது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா, 86% பிசிஎம் கவர்மெண்ட் லா காலேஜ் எலிஜிபிள். 86 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மேம், என்னோட கட் ஆஃப் 94 எஸ்சி இருக்குது, எனக்கு கோயம்புத்தூர் லா காலேஜ் கிடைக்குமா? எஸ், 94% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆனால் வந்து கோயம்புத்தூர் தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. 90%க்கு மேலே உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நஸ்ரி, 70% பிசிஎம். 70%க்கு வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரிப்பீட்டட் கமெண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் மேடம், நீங்கள் ஏஐபி பிசிஐ எக்ஸாமில் அட்டன் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மாறி, அக்கா டிப்ளமோ ஸ்டூடெண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது? லாஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் வரலன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் இல்லை, டிப்ளமோ ஹோல்டர் கிடையாது நீங்கள். ஸோ ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட் காப்பியை வச்சு அப்ளை பண்ணுங்கள்.
டுவெல்த்து முடிச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அதே சேம் அப்ளிகேஷன் தான், அதே அப்ளிகேஷன் தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ப்ராக்டிக்கல் பேப்பர், ஸ்கில்டு பேப்பர், லாங்குவேஜ் பேப்பர் இருந்ததுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய தியரி பேப்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஷு 65% பிசிஎம் ஃபஸ்ட் இயர் ப்ரைவேட் லா படிச்சுட்டு கிளாட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் லா காலேஜில் செகண்ட் இயர் முடியுமா? ப்ளீஸ் சொல்லுங்கள். இதை பற்றி எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அருண் மேம், எனக்கு 6th செமஸ்டர் எக்ஸாம் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நான் 3 இயர்ஸ் எல்எல்பி 5th செம் மார்க் வச்சு அப்படி அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 6th செம்மில் வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஓவரால் மார்க் ஷீட் இல்லைனாலும் வந்து ரிசல்ட் வந்த காப்பியை வச்சாச்சு நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் 6th செம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மாதவன் மேம், கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் லா காலேஜ் சீட் டீட்டெயில்ஸ். எஸ், கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நோயல் 71% கட் ஆஃப் கிடைக்குமா மேம்? 71க்கு வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ப்ரைவேட்டில் மேபி கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி மேம், எனக்கு 87% கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், ஆனால் மதுரையில் வந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன் மேம், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ அப்ளை பண்ணணும்? ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 12th முடிச்சுட்டு 5 இயர்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 31st வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொன்ஷிமதி அக்கா 95 கட் ஆஃப் பிசி 7. கண்டிப்பாக வந்து 7.5 ரிசர்வேஷனில் சோயலே உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முருகேசன் 65 இருக்குது, பிசி கம்யூனிட்டி, துளசி லா காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா? 65%க்கு வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலே ட்ரை பண்ணலாம். அபிதா மேம், நான் 12th கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆல்ரெடி கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கா. கொஞ்சம் வீடியோவை வந்து சேனலில் போட்டிருக்க வீடியோவை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அக்கா 75% எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா? என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, காலேஜ் கிடைக்குமா? 75% கவர்மெண்ட்டில் கிடைக்காது, மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். அதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஃபார் அப்ளையிங் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துன்னா அஃப்ரா அப்ளையிங் 3 years LLB course, which semester mark should be uploaded? லாஸ்ட் செமஸ்டர் மார்க் இல்லைன்னா ஆல் 6 நீங்கள் 6 எல்லா செமஸ்டருடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஓவரால் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜ். அதை தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். அஃபிடாவிட் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இந்த லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன். இந்த இயர் வந்து வீடியோ போடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கவிப்பிரியா மேம், நான் பிசி 82 ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? பிசி கேட்டகரி 82லேருந்து கவர்மெண்ட்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா, நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன், 12th வரைக்கும் தமிழ் மீடியம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். SC 70க்கு நீங்கள் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வர மாட்டீங்க. ஏன்னா 70% இருக்கவங்க வந்து அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே கட் ஆஃப் இது வரைக்கும் கொடுக்கல. நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுமதி அக்கா, ரீவல்யூஷன் மார்க்ஸ்க்கு நான் வெயிட். இப்போ சோயலில் எப்படி அப்ளை பண்ணுறது? இட் வில் கம் ஜூன் மந்த் ஒன்லி. உங்களுக்கு 31st வரைக்கும் தானே டைம் இருக்குது, அதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய என்ன மார்க்கோ அந்த மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ரேஷ்மா வெல்கம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேஆர், ஹாய் அக்கா, 92% ஓசி கேட்டகரிக்கு
சீட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு காலேஜுக்கு சீட் போட்டுட்டேன், ஃபீஸ் கட்டி. பட் ஸ்டில் டிஎன்டிஎல்ஏவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு டிஎன்டிஎல்ஏவில் சேரணும்னு ஆசை. பட் வீட்டில் அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. இப்போது இதனால் அட்மிஷன் ப்ராசஸில் இஷ்யூ வருமா? டிஎன்டிஎல்ஏ எந்த இஷ்யூவும் வராது. 92% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக சீட் கிடைச்சிருக்கும். ஸோ எனிவே உங்களுடைய டெசிஷன் தான். அப்ளை பண்ணுறதால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சீட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். வைஷ்ணவி வெல்கம். கார்த்திகேயன் ஆல்ரெடி உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன். ஆகாஷ் 3 years LLB கட் ஆஃப் மார்க் டெல்மி சிஸ்டர். 85 above இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிப்பீட்டட் கமெண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்க கமெண்ட்ஸ் அனைத்துக்குமே வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன். இதில் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.